எதுவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அவனை ஏன் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா திமுக காட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இவ்வளவு பயங்கரமான ஒரு வெறுப்பு வருது. ஏன் அப்படி அது அதெல்லாம் அவர் தான் பண்ணியிருப்பாரு, இவர் தான் நடந்திருப்பாரு, இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்த அப்படியே மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல இந்த ரிலீஸ் ஆன காட்சிகளை பார்த்துட்டு திரும்பவும் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு, திரும்ப அரசியல் படத்துல இப்படிலாம் பண்ணிக்கிற விஜய்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டன குரல் வருது. அடப்பாவீங்களா, ரிலீஸ் ஆனதே ஒரு சர்ச்சைன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல, அதுக்குள்ள அதை வேற பார்த்துட்டு பார்க்கறது சட்டப்படி தப்பு, அந்த விஷயத்த பார்த்துட்டு வேற இந்த மாதிரிலாம் காட்சிகள் இருக்குன்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்களா, ஒரு சர்ச்சையா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்ச்சையை தேடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இப்ப கேவிஐ நிறுவனம் சொல்லியிருக்காங்க, உங்க செல்போன்லயோ நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணாலோ, உங்க வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எதுல நீங்க அந்த ஃபைலை வச்சிருந்தாலோ உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கேவிஐ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்த லிங்கை எப்படியாவது ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல சில பேர் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த காட்சி இப்படி இருக்கு, இந்த காட்சி இப்படி இருக்குன்னு அதை வேற சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கு பாருங்க, அப்படிலாம் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு. இதையும் காவல்துறை கவனிக்கணும். அந்த சென்சார் போர்டோட அந்த இடத்துல இருந்தானே வந்திருக்கு, இல்லை இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்டையும் கட்டுப்படுத்த முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த கும்பலை பிடிச்சிதான் ஆகணும். யார் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதற்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனா அதுக்கு மத்தியில இது ஒரு அரசியலா நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கடலூருக்கு விஜய் அவர்கள் போறாரு. காரைக்குடியில ஏன் பேசல, இதெல்லாம் பேசுவாருன்னு ஆசைப்பட்டோம், பட் பேசல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நேத்தே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சரி இந்த விஷயம் நடந்திருக்குது, விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் லீக்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது விஜய் மனம் உடஞ்சு போயிருப்பார்ல, பாவம் இல்ல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா அந்த மனுஷன் காரைக்குள்ள சைக்கிள் ஓட்டு ஜாலியா இருக்காரு. அவர் மஜாவா தான் இருக்கேன், நான் ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு.